Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மைச் செய்தி. தனியார் தொலைக்காட்சி நெறியாளர் விஜயனிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தொடர்பாக காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் சுமார் 15 தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெருந்தொகை பணம் வழங்கி அவர்களை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் எம்எல்ஏ குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அளித்த புகாரின் பேரில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த யூடியூபரும் ஐபிடிஎஸ் என்ற கருத்து கணிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் திருநாவுக்கரசு உள்ளிட்ட சிலர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த தாவேகா எம்எல்ஏ குதிரை பேர விவகாரத்தில் இதுவரை 12 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் காவல் நிலையத்தை காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இளையராஜா அளித்த புகாரில் சட்டமன்ற வாக்களிப்பில் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் நிலைப்பாட்டை மீறி அவர்களுக்கு கூறியபடி வாக்களிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செயல்பட்டால் 35 கோடி லஞ்சம் வழங்கப்படும் என்று கூறியதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக இளையராஜா புகார் அளித்ததன் பேரில் தான் இந்த நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மேற்கொள்ளப்பட்ட புலன் விசாரணையில் தற்போது அதிர்ச்சிகரமான தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. தினந்தோறும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதில்தான் தற்போது 15 சட்டமன்ற உறுப்பினர்களிடம் இவர்கள் விலக்கி பேசியிருப்பதும் தற்போது அம்பலமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவ்வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் மின்னணு ஆதாரங்களை ஆய்வு செய்த போது தனியார் தொலைக்காட்சி ஊழியருக்கும் ஒருவருக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறி இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு இந்த பத்திரிகையாளர் ஒருவரிடம் அவர் குறுஞ்செய்தி மூலம் தொடர்ந்து இந்த விவகாரம் நடந்த காலகட்டத்தில் தொடர்ந்து அவருடன் அந்த தனியார் தொலைக்காட்சி ஊழியரும் தொடர்பில் இப்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனை அடுத்துதான் அந்த தனியார் தொலைக்காட்சி நெறியாளர்களுக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்றும் இன்றும் அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வாக்குமூலம் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கு தொடர்பான ஆதாரங்களை கண்டறியும் நோக்கில் அதாவது தனியார் தொலைக்காட்சி நெறியாளர் செல்போன் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செல்போன் தற்போது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தனியார் தொலைக்காட்சி நெறியாளருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாவேகா எம்எல்ஏ விவகாரம் பொறுத்தவரையில் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 15 எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியது விஷயம் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் திருவல்லிக்கேணி போலீசார் 10 தனிப்படைகளை அமைத்து தொடர்ந்து அவர்கள் தேடுதல் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் சிக்குவார்கள் என தொடர்ந்து எதிர்பார்ப்பு என்பது நாளுக்கு நாள் எகிரி கொண்டே இருக்கின்றது. இந்த சூழ்நிலைதான் தற்போது மேகாலயா ப்ராஜெக்ட் என்கிற பெயரில் 15 தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதாக தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.